எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 60-70% இந்தியாவிலே வந்து தேர் எஃபெக்டட் இன் மென்டல் ஹெல்த். அவங்க மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே தெரியாம அவங்க இருக்காங்க. மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னா அவங்களால ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செய்யவே முடியாது. அந்த என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைத்தான் மாதிரி நான் சொல்லுவேன். அது வந்து நம்மளை காலி பண்ணிடும். நீ வந்து ஆரம்பத்திலேயே நீ கியூர் பண்ணலான்னா நீ பைத்தியம் ஆயிடுவடா. நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக அதை அப்படியே விட்டுடுறாங்க. பட் ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அப்படியே இதை விட்டுதுன்னா இதோடைய ரொம்ப மோசமான கண்டிஷன் என்னன்னா சூசைடிக்கல் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே நிறைய பேர் இன்னைக்கு பண்றதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. பட் அது ஆன்சைட்டி டிசார்டர்னால தான், அது மன சம்பந்தப்பட்டது தான். இந்த ஓவர் திங்கிங் கொடுக்குற வழி இருக்கு. அது வந்து ஒருத்தர் கத்தியால வெட்டினா ஒரு கையை வெட்டினா எவ்வளவு வலிக்குமோ அது மாதிரி 100 மடங்கு அதிகமா அந்த ஓவர் திங்கிங் வந்து அந்த ஆன்சைட்டி ஸ்டேஜுக்கு போனா அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். வீட்லயே அதிகம் இருக்கக்கூடாது, வெளியே போகணும், போன்லயே பேசிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர்கிட்ட பழகணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நேர்ல போன்ல இல்ல. ஓகே, நிறைய நெட்வொர்க் கனெக்டரை பில்ட் பண்ணி அவங்களோட கனெக்டடாவே இருக்கணும். இந்த எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டாங்கன்னு வைங்க அவங்களுடைய பார்ட்னரை, ரிலேஷன்ஷிப் இருக்கிற பார்ட்னரை. அவங்க எதை வேணா கொடுப்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் வந்து ஒரு ஃப்ராடு, அவன் வந்து வெறும் சில எதிர்பார்ப்புகளோட தான் நம்ம கூட பழகியிருக்கான். அந்த எதிர்பார்ப்புகள் அவனுக்கு கிடைச்ச உடனே அவன் வந்து போயிட்டான்னு நினைச்ச உடனே அவங்களுக்கு அவங்கள தொடவே அருவருப்பா இருக்கும். Nabil News நேயர்களுக்கு வணக்கம். Today we have a very special person with us, Abdul Nabil sir, founder and managing director of Arabian Garden Group of Restaurants. அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் கோச், இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்துகிட்டே இருக்காரு. எனி டாபிக் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு வார்ம் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஐ எம் ஸோ ஹாப்பி ஹேவிங் யூ ஹியர் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அதாவது எல்லா விஷயங்கள்லையும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அது ஒரு டிஸ்கஷனாக மாறி ஒரு சென்சிபிளான தாட்ஸாக வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ எதை பற்றி பேசணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னா மென்டல் ஹெல்த். அது எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இப்போ இருக்க சூழலில் ரொம்ப அத்தியாவசியமாகவே இருக்குது சார். எவ்ரிடே அது ஒரு டோசேஜ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னோட டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வர விஷயம் என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ கேட்க வேண்டிய கேள்வி. பட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர், நான் நிறைய இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நான் போடுறதுனாலே என்னென்னு தெரியல, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நான் வந்து படித்த விஷயம், கேட்ட விஷயம், நிறைய மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்ட என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கவுன்சிலிங் கொடுக்குற ஆள்லாம் கிடையாது. நாளைக்கு யாரும் என்கிட்ட வந்து கவுன்சிலிங்காக வந்து, ஆமாம், ஏன்னா நான் ஐ எம் நாட் எ சைக்காலஜிஸ்ட். ஓகே, பட் மென்டல் ஹெல்த்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரி, ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா கூட அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிற அந்த ஒரு எண்ணமே வரும். ஸோ இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தில் அவங்க மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே தெரியாமல், எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 60-70% இந்தியாவிலே வந்து தேர் எஃபெக்டட் இன் மென்டல் ஹெல்த். எனக்கு தெரிஞ்சு, நான் படித்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும். ஆனால் அவங்க மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே தெரியாமல் அவங்க இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம். அது பெரிய பெரிய காம்ப்ளிகேஷனில் கொண்டு போய் விட்டுரும். அவங்க நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க, நிறைய திறமைகள், நல்ல அறிவாளிகள்லாம் இருக்காங்க. பட் ஆனால் மென்டல் ஹெல்த் இஷ்யூனால அவங்களால அது எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல், மெயினாக ஃபோக்கஸ் இருக்காது. மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் ஏதாவது வருதுன்னா அவங்களால ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செய்யவே முடியாது அவங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆக்குபைடாக இருப்பாங்க அவங்களுடைய ஒர்க்கில். அப்படி ஆக்குபைடாக இருக்கிறவங்க தப்பிச்சாங்க. அவங்க ஒர்க்கில் ஆக்குபைடாக இல்லைன்னா அந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷைத்தான் மாதிரி நான் சொல்லுவேன். அது வந்து நம்மளை காலி பண்ணிடும். அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அவங்க தைரியமாக அவங்க வந்து அப்படி அவங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா தே நீட் ஹெல்ப். அவங்க வந்து யோசிக்காம, கூச்சப்படாம ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ போய் வந்து ஒரு அட்வைஸ் எடுக்கணும், கவுன்சிலிங் எடுக்கணும், மெடிகேஷன் எடுக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஃபிசிக்கல் ஹெல்த் தான். நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது நியூரோ சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரு பிரெயின் சம்மந்தப்பட்டதோ எப்படி ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருதோ அப்படி தான் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் வருது.
ஸோ அவங்க மெடிகேஷன் எடுக்கணும், அவங்க அட்வைஸ் எடுக்கணும் டாக்டர்ஸ் கிட்ட. அவங்க வந்து அப்படியே அதை வந்து இக்னோர் பண்ணி நம்ம எப்படி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்களோ, நம்மள ஒரு மென்டல்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாமல் இருந்தாங்கன்னா லைஃபே அவங்க லூஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு தனி நபரோட பிரச்சனையும் தாண்டி இப்போ ஒருத்தர் மென்டல் ஹெல்த்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும். அதே சமயத்தில் அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே ஸ்மூத்தாக போகாது இல்லையா சார்? ஸோ ஒரு அவரை சுற்றி இருக்க அந்த சர்க்கிளே அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 100 ஒரு வீட்டில் வந்து ஒருத்தருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க மனைவி பாதிக்கப்படுவாங்க, அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க பெற்றோர்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஆமாம் ஆமாம், அவருடைய அந்த ஒரு பிரச்சனைனால. ஓகே. அதனால அவர் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு வந்துருச்சுன்னா அவருக்கு அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு தனிநபரை சரிப்படுத்தினாதான் இது குணமாகக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்போ ஒரு கவுன்சிலிங் தேடி போகிறதுக்கு முன்னாடியுமே ஒரு பர்சன் வந்து மென்டல் ஹெல்த்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? முதல்ல என்னன்னா இதில் என்ன பெரிய இஷ்யூனா, இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ரிலேட்டிவ்ல என்னுடைய கசின் பிரதர், அவங்க ஒய்ஃப் வந்து நல்லா தெரியும், அவங்க வந்து ரொம்ப வெரி ஸ்வீட் லேடி, அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. பட் ரீசெண்ட் டைமில் வந்து மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அவங்க என் கசின் வந்து அவங்கள வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 8-10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை. நான் என்ன பைத்தியமா, நான் எதுக்கு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன், நான் எதுக்கு மென்டல் டாக்டரை வந்து பார்க்கணும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க வர்றதுக்கே தயாராக இல்லை. இது எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி, சின்ன குழந்தைனா அடிச்சு கூட்டிட்டு போகலாம், பெரியவங்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறது? ஓகே. இந்த கேள்வி அதிகமா வரும்னு நினைக்கிறேன். இப்போ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போன அப்படின்னாலே நான் என்ன பைத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்கும் வருது. நீ வந்து ஆரம்பத்திலேயே நீ கியூர் பண்ணலாம்னா நீ பைத்தியம் ஆயிடுவடா. அதை தான் நான் சொல்ல வரேன். நீ பைத்தியம் ஆகிறதுலேருந்து ஒன்று நீ காப்பாற்றிக்கணும்னா நீ ஆரம்ப கட்டத்திலேயே உனக்கு ஒரு பர்சன் மென்டலி ஏதாவது உனக்கு இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சாலே, உனக்கு சம்டைம்ஸ் தெரியலனாலும் வேற யாராவது உனக்கு மென்டலி உனக்கு ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொன்னாலே நீ உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாரு. நீ வேற யாருக்கும் சொல்றதுக்கு உனக்கு கூச்சம் இருந்தா, உன்னுடைய குடும்பத்தினரை பார்க்கறதுக்கு கூச்சம் இருந்தா, நிறைய சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இன்னைக்கு ரொம்ப பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. சின்ன மெடிகேஷன்லேயே கியூர் பண்ண முடியும். அது அப்படியே விட்டனா அது பெரிய காம்ப்ளிகேஷன்ல போய் முடிஞ்சிடும். எனிவே, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது என்ன கேள்வி அது? எஸ். இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்க யாராவது அந்த மாதிரி டவுனாக இருக்காங்க, இல்லை மென்டல் ஹெல்த் டவுனாக இருக்கு அப்படின்னா அவங்களை எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? அவங்க வந்து நிறைய பேர் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பேசுறதை குறைச்சிருவாங்க. இதுக்கு மெயினாக என்னன்னா இந்த ஓவர் திங்கிங் தான். அது யுனிவர்சல் ப்ராப்ளம் மாதிரி இல்லை சார் இருக்கு ஓவர் திங்கிங். அப்படி ஓவர் திங்கிங்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து நிறைய பேர் ரொம்ப கேஷுவலாக அதை அப்படியே விட்டுடுறாங்க. பட் ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது ஆரம்பத்தில் எப்படின்னா அப்படியே எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்ண அலைகள் இருக்கல, எண்ண ஓட்டம், ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு வந்து ரெஸ்டே இல்லாமல் ஏதாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இல்லாத விஷயத்த கூட இருக்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓவர் திங்க், நீங்கள் மேரீடுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல மனுஷனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு மைண்டில் உட்காந்துருச்சுன்னா அதையே நினச்சி அவர் செய்கிறதெல்லாம் தப்பு பண்ணுற மாதிரியே உங்கள் மனசுக்கு தோணும். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் ஆகி அது வந்து ஆன்சைட்டி டிசார்டரா மாறும். ஆன்சைட்டி டிசார்டரா மாறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங் ஆகி நம்ம பிரெயின்ல நான் இதெல்லாம் படிச்ச விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒரு பல கெமிக்கல்ஸ் இருக்கு. அதுல ஒரு கெமிக்கல் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆயிடும். இப்படி மிஸ்பேலன்ஸ் ஆகும்போது அது ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ்ல. இந்த ஆன்சைட்டி டிசார்டர் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்களுக்கு பயம் வரும். படுத்து தூங்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபேன் வந்து நம்ம மேலே விழுந்துருமான்னு நினைப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வந்து நம்மளை அடிச்சிருமான்னு அவங்களுக்கு எண்ணம் வரும். நம்மளுடைய பார்ட்னர் வந்து நம்மளை ஏமாத்திடுவாரான்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏமாத்திட்டாருன்ற எண்ணத்தோடையே அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அப்படியே இதை விட்டுதுன்னா இதோடைய ரொம்ப மோசமான கண்டிஷன் என்னன்னா தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்றதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. பட் அது ஆன்சைட்டி டிசார்டர்னால தான், அது மன சம்பந்தப்பட்டது தான். அதுக்கு தே நீட் ட்ரீட்மெண்ட். இந்த ஆன்சைட்டி டிசார்டர்லாம் வந்துருச்சுன்னா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இன்னைக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன பசங்களுக்குலாம் இந்த ஆன்சைட்டி வருது. அது அப்புறம் டிசார்டரா மாறிடுது.
ஓவர் திங்கிங் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இந்த ட்ரக்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் போய் அடிமை ஆகுறாங்களா, பாவம் அவங்க வேணும்னு போறது கிடையாது. இந்த இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு போதையில இருந்தாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்குமா அப்படின்னு. அது ரொம்ப கொடுமை. வலினா வலி. அந்த வலி வந்து எனக்கு தெரியும். நானும் கொஞ்சம் அது கோ த்ரூ பண்ணியிருக்கேன் என்னுடைய லைஃப்ல. இந்த ஓவர் திங்கிங் கொடுக்குற வலி இருக்கே, அது வந்து அது ஒருத்தர் கத்தியால வெட்டினா, ஒரு கையை வெட்டினா எவ்வளவு வலிக்குமோ அது மாதிரி 100 மடங்கு அதிகமா அந்த ஓவர் திங்கிங் வந்து அந்த ஆன்சைட்டி ஸ்டேஜுக்கு போனா அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. அது யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது, அழுவும் முடியாது. அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேமா, இது ஃபியூ இயர்ஸ் பேக் நடந்த ஒரு விஷயம். நாங்க யூஸ்வலா வீக்கெண்ட்ஸ்லாம் விளையாடுவோம் சின்ன வயசுல. விளையாடும் போது கிரிக்கெட்லாம் விளையாடும் போது சின்ன வயசுனா ஒரு 19-20 வயசுல ஓகே விளையாடும் போது என் ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவர் வந்து டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. அவன் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்த உடனே நேராக காலையில நாங்கள் விளையாடுற இடத்துக்கு அவர் அந்த டெஸ்டோட வந்திருக்காரு. எங்க குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஒரு பையனும் இருக்கான். மச்சான் இது டாக்டர் வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, இது கொஞ்சம் பார்த்து ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்படி கேட்கும்போது அந்த டாக்டருக்கு படிக்கிற பையன் எங்க டீம்ல இருக்கான்ல, அவன் விளையாட்டுக்கா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டே உனக்கு எய்ட்ஸ்டா அப்படின்ட்டான். எய்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எய்ட்ஸ்டா அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா யார் கண்ணிலுமே படலை. புரியுதா? அதே திங்க் பண்ணி அவனுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதாவே நினைச்சுக்கிட்டு ஆளு மெலிஞ்சு ஒல்லியா யாருக்கிட்டையுமே பேசாம அப்படியே ஒரு எய்ட்ஸ் நோயாளி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே இருந்திருக்கான். இல்ல அந்த பர்சன் இப்ப தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க அவங்க போய் கிளியர் பண்ணலையா? கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அந்த என்னடா உனக்கு என்ன பிரச்சனை என்னடான்னா, எனக்கு எய்ட்ஸ், அது இந்த மாதிரி அந்த பையன் பேர் சொல்ல விரும்பல, இப்போ என்னோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. அதனால சொன்னதுனா பாவி விளையாட்டுக்கு சொன்னோம்டா, உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இது மைண்டு தாங்க ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மைண்டை வந்து ப்ராப்பர் கேர் எடுக்கலைன்னா அவன் வந்து வேற எதுக்குமே கேர் எடுக்க முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் நிறைய பணக்காரங்க வந்து இன்னைக்கு இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பணத்தை என்ஜாய் சந்தோஷமாவே அவங்களால இருக்க முடியாதுமா, சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றது ஆரம்ப கட்டத்திலேயே ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வர்றோம்னா அவங்கள ஆக்குப்பைடா வச்சிருக்கணும். வீட்லயே அதிகம் இருக்கக்கூடாது, வெளியே போகணும், போன்லயே பேசிட்டு இருக்க கூடாது, நிறைய பேர்கிட்ட பழகணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நேர்ல போன்ல இல்ல. ஓகே, நிறைய நெட்வொர்க் அவங்க கனெக்டரை பில்ட் பண்ணி அவங்களோட கனெக்டடாவே இருக்கணும். அப்படி சப்போஸ் செகண்ட் ஸ்டேஜ் அவங்களால அந்த ஓவர் திங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது ஒரு ஆன்சைட்டியா மாறுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா ப்ளீஸ் தயவு செய்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன், இந்த அண்ணன் தயவு செய்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கூச்சப்படாம வெக்கப்படாம பயப்படாம நீங்க போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லி மெடிகேஷன் எடுத்துக்கோங்க. 100% கியூர் ஆன கேசஸ்லாம் எனக்கு தெரியும். ஒஸ்ட் கேஸ்ல இருந்தவங்கலாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. அவங்க மனைவியை அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க புருஷனை அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களை அவ்வளோ சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா பாக்குற கேஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. அப்படியே மாறி இருக்காங்க அவங்க. அவங்க தெரியாம நிறைய இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூனால தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவம் வருது இல்ல நிறைய பேருக்கு, அவங்களுக்கு எல்லாம் they needs help. அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணும். அவங்கள அறியாம வர்றது அந்த கோவம், இது எல்லாமே இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூனால தான் வருது. ஓகே, வெரி கிளியர் அண்ட் டீப் சார். ஆக்சுவலி இந்த மாதிரி இப்போ ஓவர் திங்கிங்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கப்ப அதே விஷயத்தோட கனெக்ட் ஆனதான் ஓவர் ஷேரிங். இப்போ நமக்கு மனசில் இருக்க பிரச்சனைகளை வெளியே சொல்லிட்டா தீந்துரும்னு நினைப்போம். பட் ஓவர் ஷேரிங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா ஒரு கட்டத்தில்? 100%மா. நீங்கள் யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்னா எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறோம். எஸ், அது மைண்ட் நமக்கு ரிலீஸ் ஆகிரும், நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் ஷேர் பண்ணுறாங்க. கரெக்ட், அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அழுவுறதுனாலையும் நம்ம மனசில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட ஷேர் பண்றதுனாலையும். நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணீங்கன்னா அதோட பின்விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களை தெரியுமா பாணி கொஞ்சம் இப்போ மென்டல் ஆயிட்டா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டு மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை துரோகம். ஒருத்தர் நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணா அதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்கா?
அதோட ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கா? அவங்க ஒருத்தர்கிட்ட இல்லை, எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை பார்க்கறதே உங்களை ஒரு மென்டல் மாதிரி தான் பார்ப்பாங்க. புரியுதா? இதுக்கு அவங்களுக்கு தேவை ஹெல்ப் இல்லையா? ஸோ ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தால் நல்லா அழுதுடணும். நானே வந்து அழுவுறது வந்து தப்புன்னு சொல்லுவேன். பட் இப்போ நிறைய படிக்கிறதுனால தான் சொல்கிறேன், அழுவுறது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆமாம். ரெண்டாவது, நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோன்றது ரொம்ப கவனமாக, நம்ம நம்பிக்கைத்தன்மையானவங்க, அவங்க வந்து சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸில் கூட சிலர் இருப்பாங்க நம்பிக்கை தன்மை. அதை ரொம்ப ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லணும். நீங்கள் மனசுலேயே வைக்கக்கூடாது. நீங்கள் ஷேர் பண்ணணும், யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு உங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லைன்னா, கோ டு அ சைக்காலஜிஸ்ட். ஓகே, இன் தட் கேஸ். ஆமாம், அவங்க அவ்வளோ அழகாக அவங்க அது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கு அவங்க அதுக்காக படித்தவங்க தானே. உனக்கு என்ன, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் வெளியே வரமாட்டாங்க. அப்படியே அதையே திங்க் பண்ணி அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ண கேசஸ் தான் நான் பார்த்துருக்கேன். சீரியஸ்லி சார். ஏன்னா இப்போ நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்றத அதை வெளியே சொல்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம், கூச்சம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு ஃபெயிலியர், இதை நான் எப்படி வெளியே சொல்றது, என்ன எல்லாரும் அதுக்கப்புறம் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்பெஷலி கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய பார்ட்னரை, ரிலேஷன்ஷிப் இருக்கிற பார்ட்னரை அவங்க எதை வேணா கொடுப்பாங்க. ஏன்னோ அவங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஏமாற்றம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு துரோகம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்களே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். இவங்கிட்ட போய் நம்ம கொடுத்துட்டோமே, புரியுதா? ஏன்னா அவன் கொடுத்ததை வந்து ரொம்ப புனிதமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன், என்னுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு தானே நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய பெட்டர் ஹாஃபுக்கு தானே நான் கொடுத்துருக்கேன், நான் உயிருக்கா நேசிக்கிறவனு தானே நான் கொடுத்துருக்கேன், ஏன்னோ அப்படின்ற எண்ணத்துல கொடுத்துருவாங்க. அப்புறம் அவன் வந்து ஒரு ஃப்ராடு, அவன் வந்து வெறும் சில எதிர்பார்ப்புகளோட தான் நம்ம கூட பழகியிருக்கான். அந்த எதிர்பார்ப்புகள் அவனுக்கு கிடைச்ச உடனே அவன் வந்து போயிட்டான்னு நினைச்ச உடனே அவன் உள்ளுக்குள்ளேயே அந்த அந்த விஷயத்த நினைச்சு உருகி நான் படிச்ச சில புக்ஸ், சில கேசஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்கள தொடவே அருவருப்பா இருக்கும். ஓகே, நான் சொல்ல வருது புரியுது? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே they need help. இல்லைன்னா அவங்க சம்டைம்ஸ் ஒரு டெட் பாடி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்கள பிடிக்கலன்னா எப்படி இருக்குமா? நம்மளை பிடிக்கணும்ல. அப்படி நம்மளுக்கே நம்மளை பிடிக்காம போறதெல்லாம் போன கேசஸ்லாம் இருக்கு. அவங்க அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு பேஷனேட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த் மட்டும் அவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்கெல்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக வேண்டியவங்க. இன்னைக்கு அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால அவங்களால வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளே அழுதுகிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க. வெளியே பார்த்தா சிரிப்பாங்க, அந்த சிரிப்பு வந்து உண்மையான சிரிப்பாக இருக்காது, உள்ள அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் இந்த விஷயம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு டேர்ம் சார், பிரெயின் இஸ் கிரைங். அதை என்னால சொல்ல முடியல அப்படின்றது. இட் வாஸ் சோ டீப், வெரி பெயின்ஃபுல். அது யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி they need help, ப்ராப்பர் ஹெல்ப் வேணும்னா. நிறைய இப்போ இந்த போலி கவுன்சிலிங் கொடுக்குறவங்ககிட்டலாம் போய் உட்காந்தா திருப்பி நீங்கள் ஹர்ட் ஆகிடுங்க. ப்ராப்பராக அந்த துறையில் படித்தவங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் போகணும். இல்லைன்னா அகெயின் அவங்க உங்களை வந்து இன்னும் வர்ஸ்ட் கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க, அட்வான்டேஜஸ் எடுப்பாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வெரி வெரி சாஃப்ட்டுங்க. அவங்க ஈஸியாக ஏமாத்திடலாம். அதை நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட வீக்னஸ்ஸை. Anyway, they need help. ஈஸியா வெளியே வரலாம். Go to a psychiatrist. Go to a good psychiatrist. வேற யாருக்கிட்டையும் கேட்காதீங்க இதை பத்தி. உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தை பத்தி தெரியாதவங்க கிட்ட ஓகே, நான் படிச்சிருக்கேனே தவிர நான் வந்து அதுல எக்ஸ்பர்ட் கிடையாது, என்கிட்ட கூட கேட்காதீங்க. Go to, நீங்க யாருக்கிட்ட போலான்னு வேணா என்கிட்ட சஜஷன் கேளுங்க. I have a list of doctors who is very good in mental health care. They need help. ஸ்டார்டிங்லயே கூட்டிட்டு போயிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறாங்கன்னா வாடின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போய் உட்காந்தா நீங்கள் பெஸ்ட்டு உட்கார வச்சிங்கன்னு வைங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு ஒரு ரொட்டீன் செட் பண்ணதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்தாலுமே அவங்க விலகினாலுமே அந்த ரொட்டீன் அஃபெக்ட் ஆகாத பட்சத்தில் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியாக இருக்குமா? எந்த காரணத்து கொண்டும் உங்களுடைய யுவர் லைஃப் இஸ் யுவர் லைஃப்.
ஓகே, நீங்க வந்து உங்களுடைய விஷன், உங்களுடைய கோல்ல நீங்க தெளிவா இருக்கணும். உண்மையான லவ் உள்ளவங்க உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்களே தவிர அந்த டைமை அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே, புரியுதா? தட் இஸ் அந்த டைமை அவங்க கேட்குறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க உண்மையான பர்சன் கிடையாது. அவங்க உங்களுடைய growthக்காகவும் உங்களுடைய விஷனுக்காகவும் உங்களுடைய ட்ரீம்காகவும் உங்களுடைய கோல்காகவும் அவங்க கேர் அண்ட் ஷேர் பண்ணாங்கன்னா தான் தே ஆர் ரியலி ஒர்த் லவ்விங். ஓகே, ஆமா, இல்லைன்னா அதே மாதிரி தான் வைஸ் இப்போ எஸ், சேம் சேம் சைட். அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய விஷன், அவங்களுடைய கோல், அவங்களுடைய டைம் அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதுக்கு உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க டைம் கொடுக்கலன்றதுனால நீ என்ன உனக்கு ஒர்க் தான் முக்கியமா? நீ எப்பவுமே அதுதான் முக்கியம். ஆமா, உங்க லைஃப் தான் உங்களுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். புரியுதா? உங்களுடைய growth தான் உங்களுக்கு முக்கியம். ஒன் பர்சன் அதை கரெக்டா டிஃபைன் பண்ணி அந்த கோல் செட் பண்ணிட்டாங்கன்னா வேற எந்த விஷயங்களும் அஃபெக்ட் பண்ணாதோ அப்படின்றது தான் தோணுது. ட்ரூ. நீங்க வந்து கோல் செட் பண்ணி எல்லாமே நீங்க ஆக்குபைடா எப்பவுமே இருந்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஃபோக்கஸ்டா ஆக்குபைடா இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, தட் வில் பி அடிக்ஷன்ல. ஆமா, எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த இலக்கை நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை நீங்க அடைய முடியும். அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த போதை வந்து அதை விட ஒரு 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 பெரிய போதை. அந்த ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் நம்ம அனுபவிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு 25K வாங்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி ஒரு ஒரு ஈவெண்ட்ல உங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து 50K இருக்கணும். அந்த 50K அடைஞ்சா ஒரு 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 ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்க. அடுத்தது 1 lakh அடையணும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? நீங்கள் அவ்வளோ பாப்புலர் ஆகணும், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தானே 25லேருந்து 50 ஆகுங்க, 50லேருந்து 1 lakh வாங்குங்க. இப்போ இன்னைக்கு 5 lakh 10 lakhலாம் ஒரு ப்ரோக்ராமுக்கு வாங்குற ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ தட் மஸ்ட் பி யுவர் கோல். ஸோ அந்த ஜேர்னியில் நீங்கள் போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் நீங்கள் காது கொடுக்கவே கூடாது. அதை வந்து அவங்க கிட்ட சொல்லிடணும்பா, எனக்கு வந்து என் ஒர்க் ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படின்றது தெளிவா அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான லவ்வரா நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சூசிங் கோல்ஸ் இன் ரைட் வே இது மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும்ன்றது தான் தோணுது. 100% மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங்லாம் வராது ஃபோக்கஸ்டா இருந்தா. எப்பவுமே நீங்க ஆக்குபைடா இருந்தா ஓவர் திங்கிங்ல இருந்து அது 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 கட் ஆயிடும். இப்போ நீங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இப்போ பேசும்போது உங்களுக்கு வேற ஏதாவது திங்கிங் உள்ள வருதா? இல்ல, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம், என்ன பதில் வருது, இந்த பதிலுக்கு எப்படி கேட்கலாம், அதை மட்டும் தான் உங்க மனசுல வருது இல்லையா? இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இஷ்யூ, காலையில ஏதாவது யாரு கூடயாவது நீங்க சண்டை போடுறீங்கன்னா அது வந்து உட்காந்துக்கும். புரியுதா? ஸோ மேக்ஸிமம் கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைட். ஓகே, வேலை இல்லைன்னா புக்கு படிங்க. அது மாதிரி ஒரு பெஸ்ட் கிடையாது. நீங்க புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு முடியவே முடியாது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் படிக்க படிக்க நீங்கள் நல்ல ரீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்களேன். மேபி அது வந்து எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா சார்? ஏன்னா நம்ம அந்த புத்தகத்தோட உலகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்களுக்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ படம் பார்க்கறதா இருக்கட்டும், அந்த உலகத்தில் போய் நம்ம டிராவல் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி இப்போ உங்களை நீங்களே சார்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வச்சிருக்க விஷயங்கள்னா என்ன? டு எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் த அன்வான்டட் ரியாலிட்டி. ஓகே, புக்ஸ் படிப்பேன். ஓகே, டிராவல் பண்ணுவேன். தட் இஸ் தி பெஸ்ட் திங். டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேற எதுவுமே கிடையாது. டிராவல் ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு, போய் பாரு, நான் என்னென்ன படைச்சிருக்கேன் பாரு, மலையை பாரு, காட்டை பாரு, ஆத்த பாரு, கடலை பாரு. சோ பியூட்டிஃபுல். அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் மேல உள்ள நம்பிக்கையும் அதிகமாகும். நம்ம பிரச்சனை எல்லாம் ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? எக்ஸ்பீரியன்சிங் நியூ திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அவ்வளோ அது few things I cannot explain ma. That should be experienced. Traveling, படிக்கிறது, டிராவல் பண்றது, நல்ல விஷயங்களை கேட்கறது, பார்க்கறது, இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஒரு மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மெடிசன். அது புக் படிக்கிறது மென்டல் ஹெல்த்துக்கு மெடிசன், டிராவல் பண்றது மென்டல் ஹெல்த்துக்கு மெடிசன், நெட்வொர்க், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நல்ல பழைய கதையெல்லாம் பேசி பழைய இதெல்லாம் பேசுறது ஒரு நல்ல ஒரு மெடிசன். நான் பெசனர் பீச்ல பாருங்க, வயசானவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரே சிரிச்சு பேசி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு குரூப் ஒரு 25-30 பேர் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியா, அவங்கள பார்த்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ நம்மளும் அந்த வயசுல அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசை. அது ஒரு மெடிசன், மென்டல் ஹெல்த்துக்கு அது ஒரு மெடிசன். ஆமாம்மா. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பெரிய பாதிப்பாக நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா. இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த ட்ராமா வந்து அவங்களுக்கு த்ரூ அவுட் த லைஃப் இருக்கும். எப்போ சார் அது உடையும்? அது உடைக்கிறதுக்காக என்ன பண்ணும் ஒருத்தர்? அகைன் அவங்க வந்து ஆக்குபைடாக இருக்கணும்.
இது எல்லாமே மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஆக்குபைடாக இருக்கணும். ஓகே, ஆக்குபைடாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர முடியும். பட் நிறைய வந்து இது ஃபேக் ட்ராமா. எனக்கு நான் சொல்கிறேம்மா, 90% மேலே உள்ள எல்லாருமே, அது எஸ்பெஷலி விமன், கேர்ள்ஸ், ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் மென்னும் 90% வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா இல்லை மிட் ஏஜ் ட்ராமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு ஏஜில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பூஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, புரியுதா? எல்லாரும், எவ்ரிபடி ஹியூமன் பீயிங்னா எல்லாரும் they would have gone through this trauma. ஓகே, அதுக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஆக்குபைடாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு வராமல் நம்மளை பார்த்துக்கலாம். இல்லைன்னா தே நீட் ஹெல்ப். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹார்ட் அட்டாக் வருதோ, புரியுதா? இது அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனால அந்த ட்ராமாக்குள்ள போறாங்க. ஒருவேளை அபியூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ், நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்ல அது காட் அபியூஸ். ரொம்ப வருத்தமான விஷயம்னா அவங்க பேரண்ட்ஸாலேயே, அவங்க அப்பாவாலே, அவங்க தாத்தாவாலே. இன்னைக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். கிராண்ட் ஃபாதர் ஏஜ் 70, கிராண்ட் டாட்டர் ஏஜ் 13. ஓகே, அபியூஸ்ட். கிராண்ட் ஃபாதர் அபியூசிங் கிராண்ட் டாட்டர். புரியுதா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க பாருங்க. ஸோ ஆயிடுச்சு. பட் லைஃப் நம்ம வாழ்ந்துதானே ஆகணும். அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லாக அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? யூ ஹேவ் டு கம் அவுட். ஆயிடுச்சு, நடந்துருச்சு. ஓகே, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பி ஆக்குபைட். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆக்குபைடாக இருக்கணும். அப்படியே வெளியே வர முடியலன்னா அகெயின் நான் சொல்கிறேன், யூ நீட் ஹெல்ப். கம் அவுட். கோ டு அ சைக்காட்ரிஸ்ட். இன்னைக்கு சின்ன வயசுல ஒரு ட்ராமா, ஒரு அபியூஸை ஃபேஸ் பண்ணவங்க 65 வயசாயும் இன்னைக்கும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கும் 65 வயசாயும் அதை சொல்லியே அழுகுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் அந்த வலியோடு தான் நான் இருக்கேன் தெரியுமா. பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க, 65 வயசாயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் அந்த விஷயத்த அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமா. அதுலேருந்து மொத்தமாக வெளியே வர்றதுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. கோ டேக் ஹெல்ப். நடந்து போச்சுமா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிடுச்சுன்றதுக்கு அப்படியே உட்காந்து நம்ம அழுதுகிட்டு இருக்க முடியுமா? வாட் நெக்ஸ்ட்? லைஃபை சந்தோஷமா, மீதி இருக்கிற அந்த ஒரு கால் இல்லாம மீதி இருக்கிற வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம we have to take help. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ ஹெல்ப் பண்ண முடியாது. டாக்டர்ஸால தான் ஹெல்ப் பண்ண முடியும். கோ டு சைக்காட்ரிஸ்ட், டாக்டர். ஓகே, எஸ், இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கோ டு அ சைக்காட்ரிஸ்ட், ஹெல்ப் ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்றதுக்கு. எஸ், கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.